ஹாய் வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எம்டிஆர் மிக்ஸை வச்சு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான குலோப் ஜான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் 175 கிராம்ஸ் உள்ள எம்டிஆர் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கையால் முடிஞ்ச வரைக்கும் உடச்சி விட்டுக்கலாம். 175 கிராம்ஸ்க்கு 1/4 கப்பு தண்ணி, இதான் அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சவொடனே நம்ம கையில் கீயோ இல்லை ஆயிலோ க்ரீஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக்கி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப்பு சுகருக்கு 1 கப்பு வாட்டர், இதான் அளவு. நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் இதான் அளவு. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் இதில் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இது நல்லா 5 நிமிஷம் கொதித்தவொடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு பால் அதில் போட்டு பார்க்கலாம். அந்த பால் மேலே வந்தவொடனே எல்லா குலோப்ஜான் பாலையும் அதில் போட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இந்த 175 கிராம்ஸை நான் 2 பேட்சஸாக வறுத்து எடுக்கிறேன். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இதை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துடணும். ஒரு 3 to 5 மினிட்ஸில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இதை ஒன்று ஒன்றா போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் பொறுத்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக பிஸ்தா பருப்பை கட் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.